கண்ணியம் பொருந்திய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஜும்மாவின் தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு முஹர்ரம் மாதமும் முஸ்லிம்களின் மூட நம்பிக்கைகளும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் தோன்றியது முதல் அல்லாஹ்வினுடைய பார்வையில் வருடத்தினுடைய மாதங்கள் 12 ஆகும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த 12 மாதங்களில் 4 மாதம் சிறப்பிற்குரிய மாதம். அந்த 4 மாதம் நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள். துல்காதா, துல்ஹஜ்ஜி, துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், 4 மாதங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரார். எல்லா நாட்களும் அல்லாஹ்வினுடைய பார்வையில் சிறந்த நாட்கள் தான். நல்ல நாள் கெட்ட நாள் அப்படிலாம் கிடையாது. மாற்று மத சகோதரர்கள் சில நாட்களை கெட்ட நாள்கள், சில நாட்கள் நல்ல நாட்கள், நல்ல நேரம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பார்வையில் இஸ்லாத்தில் கிடையாது. அப்ப நல்ல நாட்கள் என்பது அவரவருடைய செயல்பாட்டை பொறுத்தது. தில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், கால சக்கரத்தை மனிதர்கள் மீது சுழல விடுவோம்ங்கிறான். ஒருவருக்கு பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படும், ஒருவருக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு ஏற்படும், ஒருவர் நோய்வாய்ப்படுவார், இன்னொருவர் நோயிலிருந்து குணம் பெறுவார். பொருளாதாரத்தில் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் ஒருவத்தில், சில பேருக்கு பொருளாதாரம் வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஈட்டுவார். இப்ப எல்லா நாட்களும் அல்லாஹ்வுடைய பார்வையிலே நல்ல நாட்களாகத்தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த 4 மாதங்களில் நபிகளார் சொல்லி காட்டுகிறார்கள், அஃலலுல் சியாம் பஅத ரமலான ஷஹருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்திற்கு பிறகு ஒரு சிறப்பிற்குரிய மாதம் இருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதம். இது அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப இந்த மாதத்தில் இந்த முஹர்ரம் பிறை 1 10 வரை நோன்பு வைப்பாங்க. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள்னா இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் 9, 10 இந்த 2 நோன்பை தவிர ஏனைய காலங்கள்ல நோன்பு வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அறியாமை காலத்திலிருந்து இந்த ஆஷூரா என்கிற இந்த 10ஆம் நாள், இன்னைக்கு வச்சிருக்கிறோமே இந்த 10ஆம் நாளை மக்காவில் வாழும் பொழுது, மக்காவில் 13 ஆண்டு காலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக ஒரு 40 ஆண்டு காலம் அந்த அறியாமை காலத்தில் மக்கள் இந்த ஆஷூரா நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஆஷூரா 10 இருக்குது இல்ல, இதை வைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. இது சஹீஹ் புகாரி 1592வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அப்புறம் சொல்றாங்க, கான துஸ்துரு காபா, ஏன் வச்சாங்க தெரியுமா? காபத்துல்லாவினுடைய திரை சீலையை மாற்றக்கூடிய நாளாக அது இருந்தது. காபத்துல்லாஹ் ஒரு கருப்பு கலர் இப்ப போடுறாங்கல்ல, அது மாதிரி சீலைகள் அந்த காலத்துல அந்த துணியை மாற்றக்கூடிய நாட்கள் எதுவாக இருந்தது? முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாட்களாக இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறதை பார்க்கலாம். அது மாதிரி இந்த ரமலான் மாதம் நோன்பு கடமையாக்குவதற்கு முன்பதாகவே இந்த ஆஷூரா நோன்பை நாங்கெல்லாம் வைத்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு புலம்பெயர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு சென்ற பிறகு இது மாதிரி முஹர்ரம் மாதத்துல ஆஷூரா நோன்பு வருது. அப்படி ஆஷூரா நோன்பு வந்தா சஹாபாக்கள்லாம் மக்காவில் நோன்பு வைக்கும் பழகி இருக்கிறாங்க. இவங்களும் நோன்பு வைக்கிறாங்க முஹர்ரம் 10 ஆஷூரா அன்னைக்கு. ஆனால் யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, முஹர்ரம் நோன்பு என்பது, ஆஷுரா என்பது நம்மளும் நோன்பக்கூடியதாக மக்காவில் இருந்தோம்.
அது மாதிரி மதீனாவிலே இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கிறோம். ஆனால் யூதர்களிடத்திலே இந்த நோன்பு வைத்து நாங்க பார்க்கிறோம். இப்ப யூதர்களை அழைத்து வர சொல்றாங்க. யூதர்களும் அழைத்து வந்து யூதரிடத்துல கேட்கிறாங்க, நீங்க ஏன்பா நோன்பு வைக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, ஹாதா யோமின் அஸீம், இது மகத்துவமிக்க நாளாக இருக்குது. யாருக்கு? யூதர்களுக்கு. ஏன், என்ன மகத்துவம் அதில் இருக்குது என்று கேட்கும் பொழுது, கொடுங்கோல் மன்னன் ஃபிரௌன் இருந்தான்ல, அவனிடமிருந்து எங்களுடைய மூசாவை பாதுகாக்கப்பட்ட நாளாக இது இருக்குது. எனவே இந்த நாளை பண்டிகையாக நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நபி தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, யூதர்களும் நோன்பு வைக்கிறாங்க, நாமளும் நோன்பு வைக்கிறோம், ஒத்து போவதா இருக்குது. யூதர்களை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களுக்கு மாறு செய்ய சொல்வார். யூதர்கள் தாடி வைக்க மாட்டாங்க, நீங்க தாடி வைங்க. வாழ்நாளில் ஒரு முறையாவது இறை இல்லங்களில் செருப்பணிந்து நீங்கள் காலணி அணிந்து தொழுங்குகிறார்கள். ஏன்னா யூதர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. இப்ப ஒத்து போற மாதிரி இருக்கு என்று சொன்ன மாத்திரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆமா ஒத்துதான் போகுது, இதற்கு மாறு செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த வருடம் உயிரோடு இருப்பேனானால் இந்த நோன்பை நான் வைப்பேன். 9வது நாள் 9, 10 நோன்பு வைப்பேங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். ஆனால் நோன்பு என்பது 9 கடமையாகி விடுகிறது, சுன்னத்தாகி விடுகிறது. அதை நாம் ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் உயிரோடு இல்லை, ஆனால் நமக்கு நோன்பு கடமையாகிறது. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்கன்னா 10, 11 வைக்கலாம். அது தஈஃபான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ். அப்ப நம்ம 9, 10 தான். 10, 11 வச்சா அது சுன்னத்தாகாது, அது பிதாத்தான காரியங்களா ஆகிவிடும். அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப ஃபிரௌனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, தெரிஞ்சிருக்கிறோம், இருந்தாலும் சொல்லி காட்டு. ஏன் யூதர்கள் ஃபிரௌனை பற்றி, ஃபிரௌனிடமிருந்து, கொடுங்கோலனிடமிருந்து எங்களுடைய தூதர் மூசா பாதுகாக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் நெருக்கமானதாக இருக்கிறேங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள். எப்படி பாதுகாக்கப்படுறாங்க என்று கேட்டால், ஃபிரௌன் என்பவன் கொடுங்கோல் மன்னன். ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களுடைய இறைவனுக்கெல்லாம் இறைவன். அப்படி ஆணவத்தால, அகம்பாவத்தால பெருமை கொண்டார். யார்? ஃபிரௌன். சூரத்துல் பக்ரா குர்ஆன்ல ஆரம்பிச்சு கடைசி வரை இந்த நபியை பத்தி அல்லாஹ் அப்பப்ப சொல்லி காட்டுவான். அவ்வளவு ஃபிரௌன்ட்ட, அந்த கொடுங்கோல் மன்னனிட்ட அந்த ஆட்சியதிகாரத்தின் வழியாக இஸ்ரவேலர்கள் நசுக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்களை நசுக்கி பல உயரமான கட்டிடங்களை கட்டி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஃபிரௌன் என்ன செஞ்சிருக்கிறான்? இஸ்ரவேலர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொடுமைப்படுத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல அத்தாட்சிகளை கொடுத்து ஃபிரௌன்கிட்ட போய் செல்லுங்கிறான், போய் சொல்லுது. அப்ப ஃபிரௌனை எப்படி நாம சந்திக்கிறது? ஏன்னா ஃபிரௌனை பொறுத்தவரை அந்த அரண்மனையிலே சிறு வயதிலிருந்தே மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்துருக்கிறாங்க. மூசாவை பற்றிய அனைத்து செய்தியும் ஃபிரௌனுக்கு தெரியும். ஒரு கொலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்ப ஃபிரௌன் கேட்கிறான், என்னோட தான் நீ வளர்ந்த, அது மாதிரி நீ ஒரு கொலை செஞ்சுட்டு போய் பயந்துட்டு ஓடிட்ட, நீ ஒரு இறை தூதர் என்றால் நான் எப்படி நம்புவது கேட்கிறான். அத்தாட்சி எல்லாம் எடுத்து காட்டுறாங்க, அதெல்லாம் அவன் நம்ப மறுக்கிறான். இறுதியாக ஃபிரௌன் என்ன செய்யறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களால் ஈமான் கொண்ட சில கவுமுகளையும் துரத்தி போறான். துரத்தி போனா நடு கடல் தென்படுகிறது. கடல்ல போனா என்ன ஆகும்? ஒண்ணு மூழ்கடிக்கப்பட்டிருந்த கடலுக்கு தப்பிக்க முடியுமா? முகாந்திரம் கிடையாது. கடல்ல ஒரு ஆள் தொலை தூரம் நடுகடல்ல போயிட்டா அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கவுமுகள் சொன்னார்கள், கால மூசா இன்னாதான் முத்ரக், நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், நம்முடைய நிலைமை அதோ கதிதான், இனி நம்முடைய மரணம் தான் பாக்கி. அந்த நேரம் வரை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னாங்க, கல்லா, அப்படி அல்ல, இன்னமாய ரப்பில சயஹ்தி, நம்மை படைத்த இறைவன் அல்லாஹ் நம்மோடு இருக்கிற நம்ம காப்பாத்து. அதுவரை அல்லாஹ் சோதிக்கிறான். அப்பந்தான் சொல்றான், மூசாவை நீ வைத்திருக்கிற கைத்தடியை அந்த கடலின் மீது அடிங்கிறான். அதுவரை அந்த கைத்தடி கடலில் அடைத்தால் கடல் என்னாகும் மூசாவுக்கு தெரியாது. மூசாலித்தனம் அறிந்தவர்களாக இல்லை. எப்பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி வரும் என்று காத்து கொண்டு ஓடுகிறார்கள். அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்று தெரியும், ஆனா எப்படி காப்பாற்றுவான்னு தெரியாது. அடிக்கிறாங்க, கடல் பிளக்குமா? தண்ணீர் விலகுமானா? விலகாது.
ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு பீதினில்லா இரண்டாக பிளந்து கடல் மலை போல உயரமா நிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கௌமகளும் போறாங்க. அந்த நேரம் வரை அகம்பாகம் கொள்றான். யாரு? ஃபிரௌன். என்ன சொல்றான்? எனக்கு தான் இந்த கடல் என்ன செய்யுது, விலகுது அப்படின்னா. அப்ப அந்த நடுகடலில் இருந்து அந்த அக்கறைக்கு போறாங்க. அந்த நேரத்துல மூழ்கடிக்கப்பட்டோன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, மூசாவை நீ சொன்ன ரப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? ஏற்கனவே மூழ்கடிக்கப்படுறான். அன்றைய தினம் ஃபிரௌனை தன்னுடைய உடலோடு காப்பாற்றினோங்கிறான். இன்னைக்கு இருக்கிற அந்த 2ஆம் ராமேஸ் இருக்கிற அந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட அந்த மம்மிகை இருக்குல்ல, அது கிடையாது. ஆரம்பத்துல சொன்னாங்க, ஆய்வு பண்ணி அது இல்லைன்ட்டாங்க. ரொம்ப பேர் முஸ்லீம்கள் என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா ஃபிரௌன் இப்ப பாதுகாக்கப்பட்டிருக்கிறான். அன்றைய தினம் மட்டும்தான், அன்னைக்கு முழுகடிக்கப்பட்ட நாள் என்று ஃபிரௌனை அல்லாஹ் என்ன செய்யறான்? தன் உடலோடு மக்களுக்கு அத்தாட்சியாக கொண்டு போய் சேர்க்கிறான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டாங்கல்ல, இதற்கு நன்றி செலுத்தும் வகையாகத்தான் இந்த ஆசுரா நோன்பு வைக்கப்படுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, குழந்தைகள்லாம் இருப்பாங்கல்ல, சிறுவயது குழந்தைகள், அவர்களுக்கு நோன்பு வைக்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி கூடமாக இந்த முஹர்ரம் ஆஷூரா நோன்பு இருந்தது. ரமலான் மாதத்துல கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நோன்பு வைப்பு கற்றுக் கொடுக்கறது இல்லை. நாமே சில பேர் வைக்கிறது இல்லை ஆரோக்கியமாக இருந்து. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நோன்பு வைக்க கற்றுக் கொடுக்குறோம்னா கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஏன்னா பரலான நோன்பு ரமலான். ஆனால் இந்த நோன்பினுடைய மாண்பு என்ன? முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ஆஃபர் கொடுக்குறான். ஜவுளி கடையெல்லாம் என்ன செய்யறாங்க, தை மாசம் சித்திரை மாசம்லாம் இப்படி ஒரு ஆஃபர் கொடுப்பாங்கல்ல, தள்ளுபடி 50% தள்ளுபடி. அது மாதிரி ஓராண்டு கால யார் தீமைகள் பாவம் செய்திருக்கிறாரோ அதை மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து இந்த நோன்பை அறிமுகப்படுத்துகிறார். இந்த நோன்பை பத்தி நமக்கு என்ன விளங்குறது இல்லை. இது என்ன ஒரு முஹர்ரம் சுன்னத்தான நோன்பு தானே, அது வச்சானா வைக்கணும். ஆரம்ப காலத்துல சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, இந்த நோன்பை வைக்கணும்னு சொன்னாங்க. பிறகு ரமலான் மாதம் கடமையாக்கப்பட்ட கூட விரும்பியவர்கள் விற்கலாம், விரும்பியவர்கள் விட்டுடலாம். அதே நேரத்தில் இந்த நோன்பினுடைய பரிகாரம் என்ன? ஒரு ஆண்டினுடைய பாவங்கள், ஒரு நாளைக்கு நாம் எவ்வளவு பாவம் செய்யணும் எண்ணி பாருங்க. நாம் எழுந்தது முதல் நாம் உறங்குகிற வரை எவ்வளவு பாவம் செய்யணும், நம்மளால கணக்கு போட முடியாது. அவ்வளவு பாவங்கள். பேசினால் பாவம் ஆபாசம், சிந்தித்தால் ஆபாசம், அது மாதிரி நாம் செய்கிற அனைத்தும் பாவம். இந்த பாவங்கள் எல்லாம் இந்த ஒரு நாள் 9-10 நோன்புல அது நிறைவேறுகிறது, மன்னிக்கப்படுகிறது என்றால் அதற்கு நாம முன்னுரிமை கொடுக்கணுமா வேணாமா? பல பேர் அதை கடந்து போறாங்க. இந்த நோன்பை பயன்படுத்தி கொண்டு ஓராண்டு காலம் ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு முஸ்லிமும் ஓராண்டு காலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருந்தால் நாம் மரணிக்கின்ற வரை பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். பாவங்களால் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்குரியவராக நம்ம மாறிவிடுவோமா இல்லையா? இப்போ ஒரு ஆஃபர் கொடுக்கப்படுகிறது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா, இந்த நோன்பை வையுங்கள்னு. இதுல நம்ம கவனம் செலுத்த மறுக்கிறோம். அப்ப யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நம்ம இதை பலகீனமாக எடுத்துக்கொள்கிறோம். இதை நாம் இந்த வருஷம் கடந்து போயிடுச்சு, இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தவர்கள் வைக்காதவர்கள் கொஞ்சம் கவனம் கூர்ந்து இந்த 9-10 நோன்பை இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அரபா நம்ம வச்சோம். இது மாதிரியான ஆஃபர்களை எல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கொடுக்கப்படுகிற ஆஃபர்களை பயன்படுத்தி நாம் நோன்பை நோற்றி நம்முடைய பாவங்களில் இருந்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா இருக்கு. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸ்யாமின் யௌமின் ஆஷூரா அஅதஸ்மு அலல்லாஹி அவ் யுகஃபிரு சனத்தன் கப்லஹு. முந்தைய பாவங்கள், முந்தைய வருடங்கள் பாவம் ஏராளமா செஞ்சிருப்போம். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா மன்னிப்பு கேட்கிறோம். அது மன்னிக்கப்படுமான்னு தெரியாது, ஆனால் நோன்பு வச்சு மன்னிப்பு கேட்கிறோம், கண்டிப்பா மன்னிக்கப்படும். இல்ல, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த வகையில அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இந்த நோன்பை வைத்துக் கொண்டே இருக்கணும். அது மாதிரி சொல்லும் பொழுது யுகஃபிரு சனத்தன் மாலியா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று சொல்லும் பொழுது
அதை நாம் பின்பற்றக்கூடிய சமுதாயமாக இருக்க மாட்டோம். அதிலிருந்து கடந்து போயிடணும். ஒரு வருட நோன்பு என்பது அடுத்த வருடம் நம்ம உயிரோடு இருப்போமா? இந்த வருடம் இன்றைய நாள் என்பது நமக்கு உண்மையா இருக்கு, அடுத்த நிமிஷம் கூட நமக்கு உண்மை கிடையாது. அடுத்த நிமிடத்திலே நாம் இருப்போமான்னு சொல்ல முடியாது. இருப்பதை பயன்படுத்தி கொண்டு நான் நோன்பு வைக்கக்கூடிய முஸ்லீமாக, இறை நம்பிக்கையாளனாக ஆக மாட்டோம். அடுத்த கணம் என்பது நமக்கு பொய்யா இருக்குது. இந்த கணம் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், இது உண்மை. நோன்பு வைக்கிற இந்த நேரம் வரை, நான் பேசுகிற இந்த நேரம் வரை உண்மையா இருக்குதா இல்லையா? அப்ப அடுத்த வருடம் நாம் சந்திப்போமான்னு தெரியல. அப்ப இந்த வருடம் நம்ம நோன்பு வைக்கணுமா வேணாமா, அதை நான் மனதில் வச்சுக்கணும். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு போனா பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க. இப்ப இந்த முஹர்ரத்தை லீவ் விட்டுருக்காங்க. இன்னைக்கு முஹர்ரம் பண்டிகை, நமக்கு அது பண்டிகையா? அவங்க கொடுத்துருக்கிறாங்க. கருணாநிதி என்ன செய்கிறாரு, அவங்க நம்ம கேட்காம முஹர்ரத்துக்கு லீவ் விடுறாங்கிறார். நம்ம முஹர்ரத்திற்காக வேண்டிய அது பண்டிகைன்னு சொல்லி லீவு கேட்கல, ஆனா அவர் கொடுக்கிறாரு. ஏன் கொடுத்தாருன்னு தெரியல, ஷியாவை பார்த்துருப்பார் போல. ஆனால் நமக்கு இது பண்டிகை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பிறகு பண்டிகையாக கொண்டாடின உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்லாத்துல 2 பண்டிகை தான், 2 பெருநாள் தான். ஒன்று ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், இன்னொன்று ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள். இதை தவிர்த்து இஸ்லாத்தில் எந்த பண்டிகையுமே கிடையாது. இப்போ இன்னைக்கு பண்டிகைன்னு லீவ் விட்டுருக்கிறாங்க, ஆனால் பண்டிகை கிடையாது. நம்மளே பார்த்து மாற்று மத சகோதரர்கள் கேட்குறாங்க, இன்னைக்கு முஹர்ரம் பண்டிகை உங்கள்ட்ட என்ன பாய் விசேஷம்னு கேட்குறாங்க. நாங்கள் பண்டிகைலாம் அப்படியே லீவ் விட்டுருக்காங்க, எங்களுக்கே தெரியல. இப்போ நமக்கே தெரியாத ஒரு பண்டிகைக்கு லீவ் விடுறாங்க. நமக்கு தெரிந்து வர பண்டிகை இருக்குது இல்லை, சில நேரங்கள் பிறை தென்படாது, காலண்டர் என்ன செஞ்சிடும், அது பண்டிகைன்னு போட்டுரும். பிறை தென்படாத அடுத்த நாள் நோன்பு வைப்போம், அடுத்த நாள் என்ன செய்வோம், பெருநாள் கொண்டாடுவோம். அடுத்த நாள் பண்டிகை இல்லைன்னு கவர்மெண்ட் லீவ் கொடுக்காது. இதுக்கு நம்ம கேட்டோம், இதை தான் நம்ம என்ன செய்யறோம், இது குறித்து அவங்கள்ட்ட விளக்குறோம். ஆனால் நாம் இந்த முஹர்ரத்திற்கு 10ஆம் நாளுக்கு நாம் பண்டிகை வேண்டாம்னு சொல்லி அவங்க லீவ் விட்டு இன்னைக்கு வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. அப்ப அது மாதிரி இந்த முஹர்ரத்துல ஏராளமான முஸ்லிம் இடத்துல சில மூட நம்பிக்கைகள் இருக்குது. 10 நோன்பு வைப்பாங்க. 10 நோன்பு, 1லிருந்து 10 நோன்பு வச்சு 11 பேர் 11 மிஸ்கினுக்கு நான் சோறு கொடுக்குறேன். இயற்கையாகவே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் தான தர்மங்கள் செய்வது வரவேற்கத்தக்கது. அது மாதிரி சாப்பாடாக்கி உணவு தான தர்மங்கள் செய்வது நல்லது. அது என்ன 11 என்று கேட்டால் அங்கதான் அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. கர்பலா போர் நடந்துச்சு இல்லை, இஸ்லாத்துல கர்பலா என்கிற ஒரு போர் நடந்துச்சு. அந்த போர்ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கப்படுகிறார்கள், கொலை செய்து. அந்த போர்ல அந்த துக்கத்தை நாங்க கொண்டாடுறோம், ஷியாக்கள் கொண்டாடுவாங்க வடக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த 10 நாளும் சாட்டையில் அடிச்சுப்பாங்க, கையால் அடிச்சுப்பாங்க, தீ மிதிப்பாங்க. இதெல்லாம் யாருடைய செயல் என்று சொன்னால், இதெல்லாம் யூதர்களுடைய செயலும் கூட, மாற்று மத சகோதரருடைய செயலும் கூட. உங்களுக்கு தான் தீ மிதி இருக்கா, எனக்கும் தீ மிதி இருக்குது, நாங்களும் என்ன செய்வோம், சாட்டையில் அடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வருத்தி கொள்வது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் உங்களை நீங்களே அழித்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நம்ம வருத்திக் கொள்வதற்கு, அடித்து கொலை செய்து கொள்வதற்கு, வேதனை செய்வதற்கு இந்த மார்க்கம் அனுமதிக்கல. அப்படி இறைவனை அடைவதற்கு இந்த மார்க்கம் ஒருபோதும் என்ன செய்யல, அனுமதி தரல. அப்ப ஷியாக்கள் என்ன செய்வாங்க, அடிச்சுக்குவோம். ஏன் அடிச்சுக்குவாங்கன்னா துக்கம் அனுஷ்டிக்கிறாங்க. எப்படி 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கர்பலா என்கிற போரில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கப்பட்டார்கள். அந்த துக்கத்தை நான் அணிவிக்கிறோம். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை நம் குடும்பத்துல ஒரு ஆள் மரணிச்சிட்டார், நம்ம உறவுகள்ல ஒரு ஆள் மரணிச்சிட்டாருன்னா 3 தினங்கள் வரை துக்கம் அனுஷ்டிக்கலாம். அதுக்கு அனுமதி தான். 3 தினமும் துக்கம் அனுஷ்டிக்கே ஆகணும்னு கிடையாது, அனுமதி கொடுக்குறாங்க. ஒரு மனுஷனுக்கு இழப்பு ஆயிடுச்சு, அதை தாங்கி கொள்ள முடியாத உள்ளம் இருக்கும், இப்போ 3 நாள் என்ன செய்யலாம், அந்த துக்கத்தை நினைச்சு இருக்கலாம். அதை விட்டு விழுந்தா அந்த அடுத்த நாளே நம்ம ரெடி ஆகிட்டோம்னு வச்சுங்க, அது தவறு கிடையாது, மேன்மையானது. நம்ம பார்க்குறோம், ஒரு சம்பவம் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபி வீட்டில் ஒரு குழந்தை என்ன செய்யுது, அது நோய்வாய்ப்பட்டிருக்குது. அப்படி நோய்வாய்ப்படும் பொழுது அந்த ஒரு வேலைக்கு போயிடுறாரு கணவர். மனைவி என்ன செய்யறாங்க, அந்த குழந்தை இறந்தவுடன் பாயில சுற்றி ஓரமா வச்சிடறாங்க. கணவர் வராரு, இரவு நேரத்தில் வந்த பொழுது குழந்தையை கவனிக்கல. அன்றைய தினம் தன்னை அலங்கரித்துக் கொண்டு மனைவி தன் கணவரிடத்திலே தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டுறாங்க. காலையில் இருந்தவன குழந்தையை பத்தி கேட்கிறாரு. கேட்டவன குழந்தை மரணிச்சுன்னா அப்பதான் சொல்றாங்க,
இவரு ரொம்ப உள்ளத்துல வேதனையாகி அழுது கொண்டே அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடுறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இத மாதிரி நேற்றைய தினம் நடந்து விட்டது, சம்பவங்கள் எல்லாம் சொல்றார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? சந்தோஷப்படுற, தப்பு இல்லை, இஸ்லாம் இதை அனுமதிக்குது. அடுத்த நாள் குழந்தை இறந்துருச்சு, துக்கம் அனுசிக்கும் தேவையில்லை, கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த உதவி, அந்த கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை அந்த மனைவி செய்திருக்கிறார்கள். எனவே அது தப்பு கிடையாது, சந்தோஷம் என்று விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை, தன் பெற்றெடுத்த குழந்தை மரணித்து விடுகிறது, அன்றைய தினம் கணவன் மனைவியும் ஒன்று கூடுகிறார்கள். அதை கூட அல்லாஹ்வுடைய தப்பு இல்லைங்கிறாங்க. ஆனால் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக கர்பலா போர்ல மரணிச்ச இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு நாங்க துஷ்டம் அளிக்கிறோங்கிறாங்க. எந்த விதத்துல சாத்தியம்? அதுக்கு இந்த 10 நாள் என்ன செய்யறாங்க? நோன்பு இருக்கிறார். இந்த 10 நாளும் தன்னை வருத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக என்ன வேணும்னா, பஞ்சா என்கிற 5 கடவுள் கொள்கை. அல்லாஹ்வுடைய தூதர், ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன், இந்த 4 பேரை வைத்து கொழுக்கட்டை கொடுப்பான். கொழுக்கட்டை செஞ்சு ஊர்வலமா வருது. இதுல நம்ம ஏரியால இல்ல, நமக்கு தெரியல. வடக்க போனீங்கன்னா ஊர்வலம் நடக்கும். இன்னைக்கு ஊர்வலம் எடுத்து தெரு தெருவா எடுத்து போறது, வெடி வெடிக்கிறது, மாற்று மத கலாச்சாரத்தை அப்படியே கொண்டு வராங்க. இப்ப எந்த அளவுக்கு முஸ்லீம்கள் மூட நம்பிக்கை எடுத்துக்கிறாங்க பாருங்க. இன்னும் நம்ம என்ன செய்யறோம்? இன்னும் அதிகமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்ப 1லேருந்து 10 நோன்பு வைக்கிறது, அது மாதிரி கொழுக்கட்டை சொல்றது, 11 சாப்பாடு கொடுக்குறேங்கிறது, இதெல்லாம் யாரு? 10 சாப்பாடு. ஏன்னா முஹர்ரம் 10 சாப்பாடு உணவு கொடுக்குறாங்க. 8 கொடுத்தா 10 தான் கொடுக்கணும், 10 நாள் இருக்குல்ல என்று முஸ்லிம்களிடத்திலே மிக மோசமான சூழலை நாம் பார்க்கிறோம். அப்ப ஷிர்க் வைக்கிறதா இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஷிர்கல் உதுமன் அதீம். ஷிர்க் என்பது, இணை கற்பித்தல் என்பது மாபாதக செயல், அது ஒரு அநியாய செயல். அப்ப இந்த அநியாய செயலை யார் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் ஹராம். மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவருக்கு சொர்க்கம் என்பது ஹராமாக்கி விட்டது என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். இப்ப இந்த 10 ஆஷூரா என்பது வழக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது. 9 என்பது யூதர்களுக்கு மாறு செய்யக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் வைக்காதவர்கள் அடுத்த வருடம் கண்டிப்பாக 9, 10 வைங்க, 10, 11 வைக்காதுங்க. யார் ஒருவர் நன்மை என்று கருதி 11, 10, 11 வைக்கிறாங்களோ அவர் பிதாத் செய்து விட்டார். குல்லு பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு புதுமையும் வழிகேடு. குல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அவர் சொல்றாங்க, நாங்கள் நோம்பு 10 நோம்பு வைக்கிறோம், என்ன தப்பு? நாங்கள் அல்லாஹ்வுக்கு தானே வைக்கிறோம், நியத்தை வச்சு தானே வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கற்று தந்தார்களா? அல்லாஹ் வைக்க சொன்னானா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர்த்து வேறு யாரு சொன்னாலும், வேறு எந்த ஜமாத் சொன்னாலும் செய்யக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரிதான். இதுல அல்லாஹ்வுடைய செய்தி இருக்கிறதா, இறை தூதருடைய சொல் இருக்கிறதா, அங்கீகாரம் இருக்கிறதா? இதை தவிர வேறு யாரு சொன்னாலும் அதை நான் செய்ய மாட்டேன். அவன் தான் உண்மை முஸ்லிம், அவன் தான் உண்மை இறை நம்பிக்கையாளர். அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளனாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.